Hi friends, Assalamu alaikum. Welcome to Najla Farid Kitchen. Eid Mubarak to all friends. எல்லோரும் ரம்ஜான் எப்படி கொண்டாடினீங்க? ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். என்னோடய ஈத் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ரெசிபி வீடியோமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்துட்டு பக்ரீத்துக்கு முதல் நாள் நைட்டு தான் வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டு இருந்தேன். தலைப்புற அன்னைக்குன்னு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால 27ஆம் கிழமைக்கும் ஈத்துக்கும் வந்துட்டு மாப்பு மட்டும் போட்டு விட்டேன். ஏன்னா கழுவுனா காயறதுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கெலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் நைட்டே ஈவினிங்கு 6 மணின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 8:45 தான் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். எப்போவுமே அவங்கள்ட்ட தான் வாங்குகிறோம். ஈத்துக்குன்னு இல்லை, நார்மல் டைம்லேயுமே அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். நல்லா கொழுப்பு ஈரல் நல்ல கறியாக தான் போட்டிருந்தாங்க. எலும்புலாம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். கூடவே சிக்கனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் வந்துட்டு பாதியை வந்துட்டு குழம்பு வச்சுட்டு பாதியை பிரியாணி பண்ணலான் இருந்தேன். சரி வேணாம் பத்தாமல் போயிடும், யாருக்கும் பத்தாமல் போயிடக்கூடாது, தாராளமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால 1 கேஜியுமே வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ணிடலாம். ஏன்னா 1 கேஜியில் வந்துட்டு அரிசி போட்டு 1 கேஜியில் கறி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே 2 கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டேன். கழுவாமையே கண்டெய்னரில் வச்சுட்டேன். ஒரே கண்டெய்னரில் வைக்காமல் 2 இதில் மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு சின்னதுங்கிறதுனால 2 இதில் வச்சா தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால. கழுவாமல் வச்சா தான் கறியுமே டேஸ்ட்டாக இருக்கும். கழுவிட்டு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இலைச்ச மாதிரி போயிடும், கறி டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்துட்டு காலையில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிட்டேன். சிக்கனை மட்டும் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். டிஃபனுக்கு வந்துட்டு இடியாப்பம் பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. எங்கள் ஊரில் எப்படி வழக்கம்னா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், வட்டலப்பம், அப்புறம் இடியாப்பம் பரோட்டா தான் எப்போவுமே எங்கள் ஊரில் பழக்கம். சரி இந்த தடவை பரோட்டாலாம் வாங்க வேணாம், வீட்டில் பூரி போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால பூரியே போடுறதுக்காக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். சிக்கன் குழம்பு ரெசிபிலாம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்புல வந்துட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிட்டால் குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் வந்துட்டு சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு வட்டலப்பம் செய்ய ரெடி ஆகிட்டேன். குழம்பு அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எப்போவுமே சொல்கிற மெஷர்மெண்ட்டு தான். கப்லையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு சும்மா பொதுவாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு 12 முட்டை வந்திருக்கு எனக்கு இந்த கப்பு ஃபுல்லாக. அதே கப்பளவு வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். சீனி மட்டும் 1 கப் எடுக்காமல் ஒரு 3/4 கப் வரையும் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டால் நான் வந்துட்டு ஒரு இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பேன். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு சீனி அதிகமாக சேர்க்கல. அது என்னென்னு நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். சீனியுமே வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு சீனி கரையிறதுக்கு லேட் ஆகும். ஒருவேளை நம்மளுக்கு சீனி பத்தாமல் போயிடுச்சுன்னு நம்ம கூட சேர்த்துட்டோம்னா அதிகமாக இனிப்பாயிரும். அதனால் வந்துட்டு நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம அளவு. அடுத்ததாக வந்துட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா முட்டையை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் வட்டலப்பம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துமே வந்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில். உப்பு சேர்த்து பண்ணும்போது தான் எந்த ஸ்வீட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் இன்னும் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது இதில் வந்துட்டு 20 கிராம் இருக்கும் கரெக்டாக. ஒரு 10 ரூபா பாக்கெட்டே சேருங்க. 10 ரூபா பாக்கெட்னால் நீங்கள் 1 சேருங்க, 5 ரூபா பாக்கெட்னால் 2 சேருங்க. மில்க் மேட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பொதுவாக தான் சேர்க்குறேன். நம்மளுக்கு வந்துட்டு தோணும் இல்லையா, இவ்வளோ சேர்த்தா வந்து இனிப்பு கூடும், இவ்வளோ சேர்த்தா இனிப்பு கம்மியாகும் அப்படின்னு தோணும் இல்லையா, அதை மாதிரி கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சொல்லணுன்னா வந்துட்டு நம்ம மில்க் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இது மில்க் மேடுமே எடுத்துக்கோங்க, கண்டென்ஸ் மில்க்குமே எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க முட்டையோட ஒயிட்டை வந்து எடுத்துடணும், இது வடிகட்டிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் மில்க்கு, மில்க் பவுடரு, வெனிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால எந்த முட்டை ஸ்மெல்லுமே இருக்காது. டேஸ்ட்டும் அண்ட் ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் சேர்த்துட்டு பாலையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் மேடு, வெனிலா எசன்ஸு, அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு பீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு சுகரையும்
தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு பீட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 தான் போட்டு சேர்த்து பீட் பண்ணணும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சீனியும் பாலையும் வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டால் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தோம்னா பாலை பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிந்திரும். அதனால தான் இதுக்கு மேலே மிக்ஸி ஜார் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் சும்மா. அதுக்கப்புறம் இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கிடலாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா வந்துட்டு இனிப்பு அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதி சீனியை மட்டும் நான் வச்சுருக்கேன். தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எந்த மோல்டில் நம்ம சேர்த்து செய்கிறோமோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு முக்கால்வாசி வெட்லப்போ வந்துட்டு அதிலேயே நம்ம மோல்டுலேயே வந்துட்டு உங்களுக்கு அப்பிக்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்மெல்லும் இருக்காது. அண்ட் கூடவே உங்களுக்கு மோல்டில் வந்து அப்பவும் செய்யாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே வருஷம் வந்துட்டு ஒரு நீளமான ஒரு டப்பாவில் தான் பண்ணுவேன். பாக்ஸில் தான் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு கேக்கு மோல்டில் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நல்லா அகலமாகவும் இருக்குது. 2வது வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது. நல்லா ஈவனாக வெந்து வரும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை இந்த இதில் தான் ட்ரை பண்ணுறேன். மேலே வந்துட்டு சில்வர் கவர் போட்டுக்கிறேன். பையனை வந்துட்டு ஜவ்வரிசியும் சேமியாவும் கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் வந்துட்டு இடையில கேமராவில் வந்து காமிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். கூடவே இந்த பக்கம் வந்துட்டு காசையும் நீட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு இனிப்பு பார்த்துட்டு இனிப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கப்பு சீனியே வந்துட்டு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த 1/2 கப்புக்கு கூடவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3/4 கப்புங்கிறது அதிகம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இப்போ விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா பீட் பண்ண முடியாது சிந்தும் அப்படிங்கிறதுனால. கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமான இனிப்பும் இல்லாமல் கம்மியான இனிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு திகட்டாமல். கரெக்டாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஈத் வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்துட்டு வட்டலப்பம் ட்ரை பண்ணேன். கருப்பட்டி வட்டலப்பம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்பி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி வட்டலப்பத்தை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரு. ஏன்னு கேட்டால் கருப்பட்டி கூட கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் வட்டலப்பம் தான் பிடிக்கும். சீனி வட்டலப்பம் தான். லாஸ்ட்டாக வந்துட்டு முந்திரி நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி தந்த மெஷர்மெண்ட் எல்லாமே. இன்ன வரையும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வரும். எப்போவுமே சொதப்பாது, தண்ணி விடாது, அழகாக வெந்து வந்துடும். கரெக்டாக வந்துட்டு இட்லி சட்டியில் வைக்காமல் நான் வந்துட்டு பிரியாணி பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன். கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க. கால்வாசி, அதாவது நம்ம வந்துட்டு கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கால்வாசி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா, தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வந்து தண்ணி உள்ளே போயிடும், தண்ணி இறங்கிரும். அப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எனக்கு கூட அந்த கவரில் சில்வர் கவரில் லைட்டாக வந்துட்டு விரிசல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு எங்கே உள்ளே தண்ணி போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். 2வது வந்து பாத்திரத்தை வந்து அந்த மோல்டை வந்து கைவிட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இந்த பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ அந்த லிட்டுமே அந்த ஓட்டை இருக்கிறதுனால அது வழியே தண்ணி இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஃப்ரை பண்ணி இருக்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வரது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து குழம்பு வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே நான் அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சிக்கன் குழம்பு வட்டலப்பம் அப்புறம் வந்துட்டு சிக்கனையுமே க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எப்போவுமே அப்படியே எல்லாத்தையுமே வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் தான் அவதி அவதியாக செய்வேன். தொழுகிறதுக்கு ரொம்ப பறந்து போகிற மாதிரி இருக்கும். குளிச்சும் குளிக்காமையும் தலையை துவட்டாமையும் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஓடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை வந்துட்டு அட்வான்ஸாகவே போயாச்சு. எப்போவுமே வெளியில் தான் தொழுவோம். இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் உள்ளேயே கிடச்சிருச்சு. முன்னாடியே போயாச்சு. ஏன்னா இந்த தடவை 9 மணிக்கு தான் தொழுகை அப்படிங்கிறதுனால. என் ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு தௌஹீதுக்கு தொழுக போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு நானும் என் பையனும் பக்கத்தில் உள்ள மதரசாவுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மதரசாவில். பாருங்கள் வட்டலப்பமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் பண்ணிலாம் காமிக்கல, லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா காலையில் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அதை எடுத்தோம்னா கவர் பிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் பயந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் காலையில் உங்களுக்கு எப்படின்னு கட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனுக்குமே நல்லா எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு மாவு பிசைறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு பூரி மாவோட கொஞ்சமாக ரவை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும். அதாவது கோதுமையில் செய்கிறோம் இல்லையா, அதனால்
கோதுமையில் வந்து செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாக செய்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மைதானா நம்மளுக்கு வந்துட்டு ரவை சேர்க்க தேவையில்லை. கோதுமை மாவில் நீங்கள் சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா உப்பி வரும் பூரி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவையுமே சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நான் வந்துட்டு பூரி மாவை பிசைஞ்சு மூடி வச்சுட்டேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் ரம்ஜான் கொண்டாடுறீங்க? உங்கள் ஊர் வழக்கம்லாம் என்ன? நீங்கள் காலையில் டிஃபன்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க வீடியோஸ்லாம்? அப்படிங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோடய வீடியோ 1 வருஷமாச்சு நான் போட்டு 1 வருஷமாக ஆகுது. இன்னும் அதிகம் சப்ஸ்கிரைபர் இல்லை. 2வது வந்துட்டு எனக்கு யாருமே கமெண்ட்டில் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்கிட்ட ஏதாவது டவுட் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களா நம்மளோட வீடியோ பார்த்து நம்பி இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நல்லாயிருக்கு இவங்க வீடியோ, ரெசிபி நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்களாக நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையுமே நான் என் ஃபோனை வாங்கியோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இன்ன வரையும் நான். அதனால தான் எனக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நிறைய நம்பிக்கையோடய இருக்கிறேன். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக நம்மளோட வீடியோ வந்துட்டு ரீச் ஆகணும்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களை நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பால் தான் ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் செகண்ட் பையனும் ஆற்றி குடித்தோம். பசும்பால் வாங்கி காய்ச்சி கொடுக்கலாம் நல்லது அப்படின்னு பார்த்தா சரியான தண்ணி பால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரெஸ் துவைச்சி வச்சுருந்தேன், அதையுமே காய போட்டுட்டு படுக்க போயாச்சு. பக்கத்தில் வந்துட்டு பரோட்டா போட்டுட்ருந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு பரோட்டா போட்டுட்ருக்காங்க. யாரும் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல், கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் இந்த தடவை பரோட்டாக்கெலாம் ஆர்டர் கொடுக்கல, இல்லைன்னா நாங்களுமே நைட்டே வாங்கி வச்சுருந்துருப்போம். பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்துச்சு. சரி வேணாம், வழக்கத்துக்கு மாறாக பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பூரி தான் போட்டேன். சில பேர் ஊர்லலாம் பூரி, இட்லி தான் அவிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நானுமே பூரி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 9 மணிக்கு தான் தொழுகை அப்படிங்கிறதுனால வந்துட்டு பொறுமையாக தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு பக்கம் இடியாப்பத்துக்கு தண்ணி சுட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவையுமே குழச்சிட்ருந்தேன். ஒரு பக்கம் வந்துட்டு பாயசத்துக்கு வந்துட்டு ஜவ்வரிசியை வந்துட்டு வேக போட்டுட்ருந்தேன். சில பேர் ஊற வச்சு ஜவ்வரிசியை வேக போடுவாங்க. நான் சும்மாவே வேக போட்டுட்டேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம வேக போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். நான் எப்போவுமே வந்துட்டு வெராமிக்கல் சேமியா வாங்கி தான் பாயசம் பண்ணுவேன். பாயசம் மிக்சடு வாங்கி தான் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு ஜவ்வரிசி சேமியா வந்து போட்டு பாயசம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. வெராமிக்கல் சேமியாவை விட நம்ம வீட்டில் வந்துட்டு சேமியா, ஜவ்வரிசியெல்லாம் போட்டு செய்யும்போது தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு சீர்குருமா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் உண்மையான பாயசோட டேஸ்ட்டே கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டு தேங்காய் உடைக்கிறேன், நீ மட்டும் எல்லாமே வீடியோ காமிக்கிறீங்களா, நானும் தேங்காய் உடைக்கிறத வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு அவங்களுமே வந்துட்டு முன்னாடி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தள்ளுங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே விரட்டி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இடியாப்பம் அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடியாப்பமே நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு இடியாப்பம் எப்போவுமே நல்லா வரும். இடியாப்பம் அவிக்கிறது எப்படின்னா நல்லா மாவு கிண்டுறதுல தான் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறணும். அரிசியாக இருந்தால் பரு மாவாக இருந்தால் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நைஸான அரிசியாக இருந்துச்சுன்னா ரேஷன் கடை அரிசி போட்டோம்னா நம்ம வந்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டான நார்மலாக கொதிக்க வச்சா போதும். நான் வந்துட்டு ரேஷன் கடை அரிசிலாம் போட மாட்டேன். வீட்டில் உள்ள இந்த இது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, மட்டை அரிசினா அதுதான் சேர்ப்போம். சிகப்பு பச்சரிசியும் மட்டை அரிசியும் தான் சேர்ப்போம். அதுதான் சத்து நல்லா. அதனால அதுதான் எங்கள் ஊரில் நாங்கள் சேர்ப்போம். எங்கள் ஊரில் வந்துட்டு புது மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளைக்கும் இந்த இடியாப்பம் தான் ஃபேமஸ்ஸு. இது பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள்னாலும் இதுதான் ஃபேமஸ்ஸு. கல்யாண மாப்பிள்ளைக்கு டிஃபனில் 7 நாளைக்குமே இதுதான் செஞ்சு கொடுப்போம். ரொம்ப மோஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் கறிக்குழம்பு, இடியாப்பம் தான் இப்போ கல்யாண மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதனால் எங்கள் ஊரில் வழக்கமாக இதுதான் நாங்கள் செய்வோம். என்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவு தான் இருக்குது. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் சித்திகிட்ட சொல்லி கேட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மாவு ஒரு டின்னு ஃபுல்லாக. அதனால் அதுதான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் வாங்குகிற இடியாப்பமும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் உடச்சது தேங்காயுமே கீறி இந்த பக்கம் பாயசத்துக்கு ஆட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இடியாப்பத்தையுமே அவிச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் செகண்ட் தேங்காய் பாலும் தேர்டு தேங்காய் பாலையும் ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பால் சட்டியில் தான் செஞ்சுருந்தேன். சரி கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால பார்த்தேன். பார்த்தா பத்தலை. தாராளமான சட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு கெட்டியாகாமல் சேமியா கெட்டியாகாமல் நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா தாராளமாக கொதிக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த சட்டியை மாற்றிக்கிட்டேன் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் உப்பு சீனியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரம்ஜானுக்கு வந்து எப்போவுமே எனக்கு எல்லாமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் வரும். நான் வீடியோக்காகன்னு சொல்லலை. எப்போவுமே நான் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவேன். அடுத்தவங்களுக்கு போய் செஞ்சு கொடுக்கறத விட எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் செய்யும்போது மன திருப்தி அமையும் எனக்கு எப்போவுமே. அதே மாதிரி தான் பிரியாணி, வட்டலப்பம், பாயாசம், பூரி, குழம்பு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையுமே இல்லாமல் வந்துருந்துச்சு. ஆனால் வெளியில் போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் செஞ்சு கொடுத்தா மட்டும் சொதப்புது. அது என்னன்னு தெரியல. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறதுனால போல. உண்மைக்குமே மனசுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட் இது தான். சுடிதார் தான் போட்டிருந்தேன். 27ஆம் கிழமைக்கு வந்துட்டு சாரீ எடுத்திருந்தேன். ரம்ஜானுக்கு வந்துட்டு சுடிதார் தான் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சுட்டு வளையல் நெக்லஸ்லாம் மாட்டிட்டு பையனையும் நானும் பாயசம் குடிச்சிட்டு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். மேலே மாடி ஏறி வரும்போது பையன் என்னை கிளிக் எடுத்தா சரி அதையுமே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு புது ஃபர்தா ஷால் தான் எடுத்திருந்தேன் 27ஆம் கிழமைக்கும் ரம்ஜானுக்குமே. அதுக்கு வந்துட்டு கலர் ஃபர்தா மெரூன் கலர் ஃபர்தா எடுத்திருந்தேன். நான் கூட வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். இது வந்துட்டு பிளாக் ஃபர்தா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வந்தாச்சு. முன்னாடியில் வந்துட்டு ஒரு 4வது சஃப்ல இடம் கிடச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நின்று தொழுது வந்தாச்சு. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 9 மணி வரை தொழுதுட்டு நிறையா வந்துட்டு துவா கேட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுதுட்டு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூரி மட்டும் போட்டேன். பூரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வட்டலப்பத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட எதுவுமே இதாகலை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் டைனிங் பண்ணதெல்லாம் நான் கிளிக் எடுக்க முடியல. அவசரத்தில் எல்லாம் பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரியை போட்டு ஏன்னா 9 மணிக்கு தான் தொழுக முடிஞ்சிச்சா. ஒரு 1/2 ஹவராக வந்துட்டு ப்ரேயர் இது துவா வேறு கேட்டுட்டு இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் கிளிப்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு காண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அதான் என்னென்ன சாப்பாடுன்னு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் காமிச்சிட்டேன்ல, அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு டைனிங் பண்ணி வந்துட்டு வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு 11 o'clock வந்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 kg பிரியாணி செஞ்சுருந்தேன். 1 kg அரிசி 1 kg வந்துட்டு மட்டன் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது அரிசிக்கு தகுந்த மாதிரி மட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈவனாக ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்துட்டு கடையில் உள்ள பிரியாணி மசாலாலாம் வாங்கி சேர்க்கல. அது வந்து ரொம்ப காரமாக இருக்குது. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா தெரியல. ரொம்ப உரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே இருக்க மாட்டேங்குது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சு. இதை சாப்பிடும்போது வந்துட்டு பாய் வீட்டு பிரியாணி சொல்லுவாங்க இல்லையா, 2வது வந்துட்டு கல்யாண வீட்லலாம் நம்ம கல்யாண பந்தல்லாம் சாப்பிட்றோம்ல அதே டேஸ்ட் இருந்துச்சு. அதுலேயும் சிக்கனை விட மட்டனில் செய்யும்போது ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு கிளிக் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணியுமே வந்துட்டு 11 o'clock நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்து நாங்கள் வெளியில் தான் போய் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். அரியமானுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இங்கே ஈசிஆர் வழியே போய் காஞ்சிரங்குடி ஐந்திணை பொங்கலை போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அத்தா சொல்லியிருந்தாங்க எதுக்கு அப்படியே போயிட்டு இப்படி வெளியில் வர்றதுக்கு நேராக போய் நம்ம ஏதாவது ஒரு தர்காவில் உச்சப்பிள்ளைக்கு போய் தர்காவில் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து தர்காக்கெலாம் போகிறதுக்கெலாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் தர்காக்கெலாம் போக மாட்டோம். நாங்கள் தௌஹீத் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், அரியமானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரியமானில் தான் போய் சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்துட்டு லெமனுமே நான் சேர்த்துருந்தேன் பிரியாணியில். லெமன் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஒட்டாமல் சூப்பராக நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. நான் செஞ்சது மாதிரியே 1 by 1 நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். 2வது வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்காம நெய்யும் இது குக்கிங் ஆயில் தான் சேர்ந்துருந்தேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருந்தேன். அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூளும் தான் சேர்த்துருந்தேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. இது 2ம் தான் சேர்த்துருந்தேன்.
நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நல்லா வெங்காயம் முருகி வெந்து வரணும். அதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டே இதில. அப்ப தான் பிரியாணியோட டேஸ்ட் உண்மையான டேஸ்ட் நம்மளுக்கு வரும். நான் இத கத்துக்கிட்டது இப்ப ரீசென்ட்டா. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 70% தான் நம்மளுக்கு வந்து மட்டன் வேகணும். மீதியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரியாணியோட தண்ணியிலயும், அந்த பிரியாணியோடயும் சேர்ந்து வெந்து வரணும் நம்மளுக்கு. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் அதோட ஃப்ளேவர், டேஸ்ட்லாம் இறங்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஃபுல்லா வேக வச்சிடக்கூடாது. அதே மாரி பிரியாணிய வந்து நம்ம தம் உடைக்கும்போது, கீழ இருந்து தான் பிரியாணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு கறியெல்லாம் மேல எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் தான் சோறு எடுக்கணும். அப்பத்தான் நம்மளுக்கு வந்து கறி உடையாம நல்லா பீசஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அ மேலேயே நீங்க வந்துட்டு தம் உடைச்சிராதீங்க. அதே மாரி பிரியாணிய பண்ணிட்டு, மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு ரெஸ்ட் குடுத்துட்டு தான் தம் உடைக்கணும். மேல அதே மாரி நெய் விட்டுருங்க. தம் போட்டுட்டு. ஏன்னு கேட்டா, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு சூப்பரா வரும். உடனே நீங்க தம் உடைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு தான் நீங்க பிரியாணி வந்துட்டு உடைக்கணும். இதுதான் பிரியாணியோட மெயின் ரீசனே. இதுதான் பிரியாணியோட இதே நம்மளுக்கு. இது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் என் ஹஸ்பண்ட்ட கேட்டுருக்காங்க, பிரியாணியோட ரெசிபி சொல்லுங்கன்னு. அவங்களுக்காக முக்கியமா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு 2 பேர் கேட்டிருந்துருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ரெசிபிலாம் கேட்டாங்க. நான் சொல்லிக் குடுத்துருந்தேன். அவங்களுக்காக அதே மாதிரி வீட்டு அரிசியில நம்ம பண்றோம் அப்படின்னா, வீட்டு அரிசி கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு டைம் குடுத்து வேகும் இல்லையா? அதனால வந்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஜீரக சம்பா பாஸ்மதினா 1க்கு 1 1/4 வச்சா கரெக்ட்டா வரும். நம்மளுக்கு உதிரியா, கொழையாம சூப்பரா வரும். இதுதான் பிரியாணியோட சீக்ரெட்டே. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த பக்கம் வேகட்டும்னு ஒரு பக்கம் சிக்கன வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஷிஃப்ட் எடுத்துட்டேன். மறு ஷிஃப்ட் போடுறேன். ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கழட்டி வீசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு தான் ஃப்ரீயா வேலை பார்த்தேன். அந்த ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ப்ரேயருக்கு மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம்லாம் நம்ம ட்ரெஸ்ல இறங்கியாச்சு. நார்மல் ட்ரெஸ்ல. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியுமே கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். தண்ணி கொதிக்காமல் அரிசி போடக்கூடாது. நல்லா தண்ணி மலன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். பிரியாணியோட அரிசியை வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு வெங்காயம், தக்காளி வேகிற நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்துட்டு இது அரிசியை ஊற வைக்கணும். அதாவது 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் உங்களுக்கு அரிசி. அதேமாதிரி அரிசியுமே வந்துட்டு கிளாசிக்கில் வாங்கிக்கிறங்க. ஓல்டு அரிசியாக வாங்கிக்கிறங்க. ப்ளூ அண்ட் மெரூன் கலரில் பாக்கெட்டில் வாங்கிக்கிறங்க அரிசி. சூப்பராக இருக்கும் அந்த அரிசி. நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுதான் நியூ அரிசியாக வாங்கிடாமல் ஓல்டு அரிசியாக வாங்கிக்கிறங்க. ப்ளூ அண்ட் மெரூன் கிளாசிக்னு போட்டிருக்கோம். இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கிளறி விடுற மாதிரி வரும். கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியும் அரிசியும் நல்லா நம்மளுக்கு ஒன்றா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தம் போட்டுக்கலாம். நான் 2 கிலோ பிரியாணி செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டி 2 கிலோ வரும். அதாவது 1 கிலோ அரிசி 1 கிலோ பிரியாணி வரும். அதே மாதிரி நல்லா பெரிய சட்டியிலையுமே செஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்துட்டு தம் போடுறதுக்காக என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கொஞ்சம் சட்டியை தூக்கிக்கிறேங்க, நான் வந்துட்டு தம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பிரியாணி சட்டியை தூக்கிட்டாங்க. நான் தம் போட்டேன். இப்போ நல்லா தம்மாகி வந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நெய் ஊற்றி தம் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு பிரியாணியை வந்துட்டு நல்லா கீழே இருந்து தான் எடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுக்கணும் பிரியாணியை. மேலே இருந்து அள்ளக்கூடாது பிரியாணியை. கீழே இருந்து அள்ளி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சமமாக்கி விட்டுக்கோருங்க. பிரியாணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு தம் உடைங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. நெய் ஊற்றி போட்டு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு தம் உடைக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். லாஸ்ட்டாக வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொண்டுட்டு வந்து அரியமனில் சாப்பிட்டுட்டு ஒரு 4:45 நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். வர்ற வழியில் அன்னாசி பழம் மாங்காயெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட். சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. பிரியாணியுமே நிறையா கொண்டுட்டு போயிருந்தேன். எல்லாருமே லேட் ஆகிடுச்சின்னு கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தோம். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். ஈத் முபாரக் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரம்ஜான் எப்படி கொண்டாடினீங்க? ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். என்னோடய ஈத் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ரெசிபி வீடியோமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்துட்டு பக்ரீத்துக்கு முதல் நாள் நைட்டு தான். வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டு இருந்தேன்.
தலைப்பொற அன்னைக்குன்னு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால 27ஆம் கிழமைக்கும் ஈத்துக்கும் வந்துட்டு மாப்பு மட்டும் போட்டு விட்டேன். ஏன்னா கழுவுனா காயறதுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கெலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் நைட்டே ஈவினிங்கு 6 மணின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 8:45 தான் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். எப்போவுமே அவங்கள்ட்ட தான் வாங்குகிறோம். ஈத்துக்குன்னு இல்லை, நார்மல் டைம்லேயுமே அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். நல்லா கொழுப்பு ஈரல் நல்ல கறியாக தான் போட்டிருந்தாங்க, எலும்புலாம் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். கூடவே சிக்கனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் வந்துட்டு பாதியை வந்துட்டு குழம்பு வச்சுட்டு பாதியை பிரியாணி பண்ணலான் இருந்தேன். சரி வேணாம் பத்தாமல் போயிடும், யாருக்கும் பத்தாமல் போயிடக்கூடாது, தாராளமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால 1 கேஜியுமே வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ணிடலாம். ஏன்னா 1 கேஜியில் வந்துட்டு அரிசி போட்டு 1 கேஜியில் கறி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே 2 கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டேன். கழுவாமையே கண்டெய்னரில் வச்சிட்டேன். ஒரே கண்டெய்னரில் வைக்காமல் 2 இதில் மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு சின்னதுங்கிறதுனால 2 இதில் வச்சா தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால. கழுவாமல் வச்சா தான் கறியுமே டேஸ்ட்டாக இருக்கும். கழுவிட்டு வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இலச்ச மாதிரி போயிடும், கறி டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்துட்டு காலையில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிட்டேன். சிக்கனை மட்டும் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். டிஃபனுக்கு வந்துட்டு இடியாப்பம் பூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. எங்கள் ஊரில் எப்படி வழக்கம்னா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், வட்டலப்பம், அப்புறம் இடியாப்பம் பரோட்டா தான் எப்போவுமே எங்கள் ஊரில் பழக்கம். சரி இந்த தடவை பரோட்டாலாம் வாங்க வேணாம், வீட்டில் பூரி போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால பூரியே போடுறதுக்காக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். சிக்கன் குழம்பு ரெசிபிலாம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்புல வந்துட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிட்டால் குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் வந்துட்டு சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு தான் சேர்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு வட்டலப்பம் செய்ய ரெடி ஆகிட்டேன். குழம்பு அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எப்போவுமே சொல்கிற மெஷர்மெண்ட்டு தான். கப்லையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு சும்மா பொதுவாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக ஒரு 12 முட்டை வந்திருக்கு எனக்கு இந்த கப்பு ஃபுல்லாக. அதே கப்பளவு வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். சீனி மட்டும் 1 கப் எடுக்காமல் ஒரு 3/4 கப் வரையும் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டால் நான் வந்துட்டு ஒரு இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பேன். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு சீனி அதிகமாக சேர்க்கல. அது என்னென்னு நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். சீனியுமே வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு சீனி கரையிறதுக்கு லேட் ஆகும். ஒருவேளை நம்மளுக்கு சீனி பத்தாமல் போயிடுச்சுன்னு நம்ம கூட சேர்த்துட்டோம்னா அதிகமாக இனிப்பாயிரும். அதனால் வந்துட்டு நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம அளவு. அடுத்ததாக வந்துட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா முட்டையை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் வட்டலப்பம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துமே வந்துட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில். உப்பு சேர்த்து பண்ணும்போது தான் எந்த ஸ்வீட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் இன்னும் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது இதில் வந்துட்டு 20 கிராம் இருக்கும் கரெக்டாக. ஒரு 10 ரூபா பாக்கெட்டே சேருங்க. 10 ரூபா பாக்கெட்னால் நீங்கள் 1 சேருங்க, 5 ரூபா பாக்கெட்னால் 2 சேருங்க. மில்க் மேட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பொதுவாக தான் சேர்க்குறேன். நம்மளுக்கு வந்துட்டு தோணும் இல்லையா, இவ்வளோ சேர்த்தா வந்து இனிப்பு கூடும், இவ்வளோ சேர்த்தா இனிப்பு கம்மியாகும் அப்படின்னு தோணும் இல்லையா, அதை மாதிரி கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சொல்லணுன்னா வந்துட்டு நம்ம மில்க் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் இது மில்க் மேடுமே எடுத்துக்கோங்க, கண்டென்ஸ் மில்க்குமே எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க முட்டையோட ஒயிட்டை வந்து எடுத்துடணும், இது வடிகட்டிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் மில்க்கு, மில்க் பவுடரு, வெனிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால எந்த முட்டை ஸ்மெல்லுமே இருக்காது. டேஸ்ட்டும் அண்ட் ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் சேர்த்துட்டு பாலையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் மேடு, வெனிலா எசன்ஸு, அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு பீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு சுகரையும் தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு பீட் பண்ணிக்கோங்க. 1 பை 1 தான் போட்டு சேர்த்து பீட் பண்ணணும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சீனியும் பாலையும் வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டால் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தோம்னா பாலை பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிந்திரும். அதனால தான். இதுக்கு மேலே மிக்ஸி ஜார் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் சும்மா. அதுக்கப்புறம் இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா வந்துட்டு இனிப்பு அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதி சீனியை மட்டும் நான் வச்சுருக்கேன். தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எந்த மோல்டில் நம்ம சேர்த்து செய்கிறோமோ
அதில் வந்துட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு முக்கால்வாசி வெட்லப்பம் வந்துட்டு அதிலேயே நம்ம மோல்டுலேயே வந்துட்டு உங்களுக்கு அப்பிக்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்மெல்லும் இருக்காது. அண்ட் கூடவே உங்களுக்கு மோல்டில் வந்து அப்பவும் செய்யாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் வந்துட்டு ஒரு நீளமான ஒரு டப்பாவில் தான் பண்ணுவேன். பாக்ஸில் தான் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு கேக் மோல்டில் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நல்லா அகலமாகவும் இருக்குது. 2வது வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது. நல்லா ஈவனாக வெந்து வரும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை இந்த இதில் தான் ட்ரை பண்ணுறேன். மேலே வந்துட்டு சில்வர் கவர் போட்டுக்கிறேன். பையனை வந்துட்டு ஜவ்வரிசியும் சேமியாவும் கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் வந்துட்டு இடையில கேமராவில் வந்து காமிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். கூடவே இந்த பக்கம் வந்துட்டு காசையும் நீட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு இனிப்பு பார்த்துட்டு இனிப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கப்பு சீனியே வந்துட்டு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த 1/2 கப்புக்கு கூடவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3/4 கப்புங்கிறது அதிகம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இப்போ விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா பீட் பண்ண முடியாது சிந்தும் அப்படிங்கிறதுனால. கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமான இனிப்பும் இல்லாமல் கம்மியான இனிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு திகட்டாமல். கரெக்டாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஈத் வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்துட்டு வட்டலப்பம் ட்ரை பண்ணேன். கருப்பட்டி வட்டலப்பம் ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்பி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி வட்டலப்பத்தை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரு. ஏன்னு கேட்டால் கருப்பட்டி கூட கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் வட்டலப்பம் தான் பிடிக்கும். சீனி வட்டலப்பம் தான். லாஸ்ட்டாக வந்துட்டு முந்திரி நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி தந்த மெஷர்மெண்ட் எல்லாமே. இன்ன வரையும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வரும். எப்போவுமே சொதப்பாது, தண்ணி விடாது, அழகாக வெந்து வந்துடும். கரெக்டாக வந்துட்டு இட்லி சட்டியில் வைக்காமல் நான் வந்துட்டு பிரியாணி பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன். கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க. கால்வாசி, அதாவது நம்ம வந்துட்டு கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கால்வாசி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா, தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வந்து தண்ணி உள்ளே போயிடும், தண்ணி இறங்கிரும். அப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எனக்கு கூட அந்த கவரில் சில்வர் கவரில் லைட்டாக வந்துட்டு விரிசல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு எங்கே உள்ளே தண்ணி போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். 2வது வந்து பாத்திரத்தை வந்து அந்த மோல்டை வந்து கைவிட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் இந்த பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ அந்த லிட்டுமே அந்த ஓட்டை இருக்கிறதுனால அது வழியே தண்ணி இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஃப்ரை பண்ணி இருக்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வரது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து குழம்பு வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே நான் அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சிக்கன் குழம்பு வட்டலப்பம் அப்புறம் வந்துட்டு சிக்கனையுமே க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எப்போவுமே அப்படியே எல்லாத்தையுமே வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் தான் அவதி அவதியாக செய்வேன். தொழுகிறதுக்கு ரொம்ப பறந்து பறந்து போகிற மாதிரி இருக்கும். குளிச்சும் குளிக்காமையும் தலையை துவட்டாமையும் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஓடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை வந்துட்டு அட்வான்ஸாகவே போயாச்சு. எப்போவுமே வெளியில் தான் தொழுவோம். இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் உள்ளேயே கிடச்சிருச்சு. முன்னாடியே போயாச்சு. ஏன்னா இந்த தடவை 9 மணிக்கு தான் தொழுகை அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு தௌஹீதுக்கு தொழுகை போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு நானும் என் பையனும் பக்கத்தில் உள்ள மதரசாவுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மதரசாவில். பாருங்கள் வட்டலப்பமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்துட்டு ரொம்ப ஓப்பன் பண்ணிலாம் காமிக்கல, லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா காலையில் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அதை எடுத்தோம்னா கவர் பிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் பயந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் காலையில் உங்களுக்கு எப்படின்னு கட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனுக்குமே நல்லா எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு மாவு பேசுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு பூரி மாவோட கொஞ்சமாக ரவை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும். அதாவது கோதுமையில் செய்கிறோம் இல்லையா, அதனால் கோதுமையில் வந்து செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாக செய்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மைதானா நம்மளுக்கு வந்துட்டு ரவை சேர்க்க தேவையில்லை. கோதுமை மாவில் நீங்கள் சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா உப்பி வரும் பூரி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவையுமே சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நான் வந்துட்டு பூரி மாவை பிசைஞ்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன்.
நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க ரம்ஜான் கொண்டாடுறீங்க? உங்க ஊர் வழக்கம்லாம் என்ன? நீங்க காலையில டிஃபன்லாம் என்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க வீடியோஸ்லாம்? அப்படிங்கிறத கண்டிப்பா என்ட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ புதுசா பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட வீடியோ 1 வருஷமா ஆச்சு நான் போட்டு 1 வருஷமா ஆகுது. இன்னும் அதிகம் சப்ஸ்கிரைபர் இல்ல. 2வது வந்துட்டு எனக்கு யாருமே கமெண்ட்ல எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ட்ட ஏதாவது டவுட் கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அ நான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. அவங்களா நம்மளோட வீடியோ பார்த்து நம்பி, இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும். நல்லாயிருக்கு இவங்க வீடியோ, ரெசிபி நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்களா நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யார்ட்டயுமே நான் என் ஃபோனை வாங்கியோ, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இன்ன வரையும் நான். அதனால தான் எனக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி கண்டிப்பா நீங்களும் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நெறைய நம்பிக்கையோடயே இருக்கிறேன். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டா நம்மளோட வீடியோ வந்துட்டு ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்கள நம்புறேன். கண்டிப்பா எனக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பால் தான் ஆத்தி குடுத்துட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு பையனுக்கும், ஹஸ்பண்டுக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நானும் செகண்ட் பையனும் ஆத்தி குடித்தோம். பசும்பால் வாங்கி காய்ச்சி குடுக்கலாம் நல்லது அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா சரியான தண்ணி பால். அதுக்கப்புறம் கொஞ்சமா ட்ரெஸ் துவச்சு வச்சிருந்தேன். அதையுமே காய போட்டுட்டு படுக்க போயாச்சு. பக்கத்தில வந்துட்டு பரோட்டா போட்டுட்ருந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு பரோட்டா போட்டுட்ருக்காங்க. யாரும் ஆர்டர் குடுத்துருப்பாங்க போல. கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தாங்க. நாங்க இந்த தடவ பரோட்டாக்குலாம் ஆர்டர் குடுக்கல. இல்லன்னா நாங்களுமே நைட்டே வாங்கி வச்சிருந்திருப்போம். பார்க்கும்போது ஆசையா தான் இருந்துச்சு. சரி வேணாம், ஆ வழக்கத்துக்கு மாறா பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவ பூரி தான் போட்டேன். சில பேர் ஊர்லலாம் பூரி, இட்லி தான் அவிக்கிறாங்க. அதனால வந்துட்டு நானுமே பூரி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு, அதுக்கப்புறம் வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 9 மணிக்கு தான் தொழுகை அப்படிங்கிறதுனால வந்துட்டு பொறுமையா தான் பண்ணிட்டுருந்தேன். ஒரு பக்கம் இடியாப்பத்துக்கு தண்ணி சுட பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாவையுமே குழச்சிட்ருந்தேன். ஒரு பக்கம் வந்துட்டு பாயாசத்துக்கு வந்துட்டு ஜவ்வரிசிய வந்துட்டு வேக போட்டுட்ருந்தேன். சில பேர் ஊற வச்சு ஜவ்வரிசிய வேக போடுவாங்க. நான் சும்மாவே வேக போட்டுட்டேன். நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு நம்ம வேக போட்டோம்னா, ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துரும். நான் எப்பவுமே வந்துட்டு வெராமிக்கல் சேமியா வாங்கி தான் பாயாசம் பண்ணுவேன். பாயாசம் மிக்ஸடு வாங்கி தான் பண்ணுவேன். இந்த தடவ வந்துட்டு ஜவ்வரிசி சேமியா வந்து போட்டு பாயாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. வெராமிக்கல் சேமியாவை விட நம்ம வீட்ல வந்துட்டு சேமியா, ஜவ்வரிசியெல்லாம் போட்டு செய்யும்போது தேங்காய் பால் ஊத்தி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்துட்டு சீர்குருமா மாதிரி டேஸ்ட்டா இருக்கு. இதுதான் உண்மையான பாயாசோட டேஸ்ட்டே குடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டு தேங்காய் உடைக்கிறேன், நீ மட்டும் எல்லாமே வீடியோ காமிக்கிறீல்ல, நானும் தேங்காய் உடைக்கிறத வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு அவங்களுமே வந்துட்டு முன்னாடி சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. தள்ளுங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே விரட்டி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இடியாப்பம் அவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடியாப்பமே நல்லா வந்திருந்துச்சு. எனக்கு இடியாப்பம் எப்பவுமே நல்லா வரும். இடியாப்பம் அவிக்கிறது எப்படின்னா, நல்லா மாவு கிண்டுறதுல தான் இருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணிய கொதிக்க வச்சுக்கிறணும். அரிசியா இருந்தா மாவா இருந்தா நம்ம தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நைஸான அரிசியா இருந்துச்சுன்னா, ரேஷன் கடை அரிசி போட்டோம்னா, நம்ம வந்துக்கிட்டு அ கொஞ்சம் லைட்டான நார்மலா கொதிக்க வச்சா போதும். நான் வந்துட்டு ரேஷன் கடை அரிசிலாம் போட மாட்டேன். வீட்ல உள்ள இந்த இது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்கல்ல, மட்டை அரிசி நான் அதுதான் சேர்ப்போம். சிகப்பு பச்சரிசியும், மட்டை அரிசியும் தான் சேர்ப்போம். அதுதான் சத்து நல்லா. அதனால அதுதான் எங்க ஊர்ல நாங்க சேர்ப்போம். எங்க ஊர்ல வந்துட்டு புது மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளைக்கும் இந்த இடியாப்பம் தான் ஃபேமஸு. இது பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள்னாலும் இதுதான் ஃபேமஸு. கல்யாண மாப்பிள்ளைக்கு டிஃபன்ல 7 நாளைக்குமே இதுதான் செஞ்சு கொடுப்போம். ரொம்ப மோஸ்ட்டா வந்துட்டு நாங்க கறி குழம்பு, இடியாப்பம் தான் இப்போ கல்யாண மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதனால எங்க ஊர்ல வழக்கமா இதுதான் நாங்க செய்வோம். என்ட்ட வீட்ல அரைச்ச மாவு தான் இருக்கு. நான் வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன். எங்க சித்திட்ட சொல்லி கேட்டு அரைச்சு வச்சிருக்கேன் மாவு ஒரு டின்னு ஃபுல்லா. அதனால அதுதான் யூஸ் பண்ணுவேன். வெளியில வாங்குற இடியாப்பமும் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் உடைச்சது தேங்காயுமே கீறி இந்த பக்கம் பாயாசத்துக்கு ஆட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இடியாப்பத்தையுமே அவிச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் செகண்ட் தேங்காய் பாலும், தேர்டு தேங்காய் பாலையும் ஊற்றி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பால் சட்டியில தான் செஞ்சுருந்தேன். சரி கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால பார்த்தேன். பார்த்தா பத்தலை. தாராளமான சட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு கெட்டியாகாமல் சேமியா கெட்டியாகாமல் நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா தாராளமாக கொதிக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த சட்டியை மாற்றிக்கிட்டேன் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் உப்பு, சீனியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன்.
ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரம்ஜானுக்கு வந்து எப்போவுமே எனக்கு எல்லாமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் வரும். நான் வீடியோக்காகன்னு சொல்லலை, எப்போவுமே நான் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவேன். அடுத்தவங்களுக்கு போய் செஞ்சு கொடுக்கறத விட எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் செய்யும்போது மன திருப்தி அமையும் எனக்கு எப்போவுமே. அதே மாதிரி தான் பிரியாணி, வட்டலப்பம், பாயாசம், பூரி, குழம்பு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையுமே இல்லாமல் வந்துருந்துச்சு. ஆனா வெளியில போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் செஞ்சு குடுத்தா மட்டும் சொதப்புது. அது என்னன்னு தெரியல. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசுக்கு ஏத்த மாரி தான் அமையும் அப்படிங்கிறதுனால போல. உண்மைக்குமே மனசுக்கு தகுந்த மாரி தான் அமையும் போல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். சுடிதார் தான் போட்டிருந்தேன். 27ஆம் கிழமைக்கு வந்துட்டு சாரி எடுத்திருந்தேன். ரம்ஜானுக்கு வந்துட்டு சுடிதார் தான் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூலாம் வச்சுட்டு, வளையல், நெக்லஸ்லாம் மாட்டிட்டு, பையனையும் நானும் பாயாசம் குடிச்சிட்டு பள்ளிக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். மேலே மாடி ஏறி வரும்போது பையன் என்ன கிளிக் எடுத்தான். சரி அதையுமே போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. புது ஃபர்தா, ஷால் தான் எடுத்திருந்தேன் 27ஆம் கிழமைக்கும் ரம்ஜானுக்குமே. அதுக்கு வந்துட்டு கலர் ஃபர்தா, மெரூன் கலர் ஃபர்தா எடுத்திருந்தேன். நான் கூட வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். இது வந்துட்டு பிளாக் ஃபர்தா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வந்தாச்சு. முன்னாடியில வந்துட்டு ஒரு 4வது சஃப்ல இடம் கிடச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நின்று தொழுது வந்தாச்சு. நிறைய கூட்டமா இருந்துச்சு. ஒரு 9 மணி வரை தொழுதுட்டு நிறையா வந்துட்டு துஆ கேட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா தொழுதுட்டு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூரி மட்டும் போட்டேன். பூரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வட்டலப்பத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட எதுவுமே இதாகலை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் டைனிங் பண்ணதெல்லாம் நான் கிளிக் எடுக்க முடியல. அவசரத்தில் எல்லாம் பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரியை போட்டு, ஏன்னா 9 மணிக்கு தான் தொழுக முடிஞ்சிச்சா, ஒரு 1/2 ஹவராக வந்துட்டு ப்ரேயர் இது துவா வேறு கேட்டுட்டு இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் கிளிப்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு காண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அதான் என்னென்ன சாப்பாடுன்னு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் காமிச்சிட்டேன்ல, அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு, டைனிங் பண்ணி வந்துட்டு வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு 11:00 வந்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 கேஜி பிரியாணி செஞ்சுருந்தேன். 1 கேஜி அரிசி, 1 கேஜி வந்துட்டு மட்டன் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது அரிசிக்கு தகுந்த மாதிரி மட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈவனாக ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்துட்டு கடையில் உள்ள பிரியாணி மசாலாலாம் வாங்கி சேர்க்கல. அது வந்து ரொம்ப காரமாக இருக்குது. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா தெரியல. ரொம்ப உரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே இருக்க மாட்டேங்குது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை சாப்பிடும்போது வந்துட்டு பாய் வீட்டு பிரியாணி சொல்லுவாங்க இல்லையா, 2வது வந்துட்டு கல்யாண வீட்லலாம் நம்ம கல்யாண பந்தல்லாம் சாப்பிட்றோம்ல, அதே டேஸ்ட் இருந்துச்சு. அதுலேயும் சிக்கனை விட மட்டனில் செய்யும்போது ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு கிளிக் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணியுமே வந்துட்டு 11:00 நான் ஆரம்பித்து நாங்கள் வெளியில் தான் போய் சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். அரியமானுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இங்கே ஈசிஆர் வழியே போய் காஞ்சிரங்குடி ஐந்திணை பொங்கலை போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அத்தா சொல்லியிருந்தாங்க, எதுக்கு அப்படியே போயிட்டு இப்படி வெளியில் வர்றதுக்கு, நேராக போய் நம்ம ஏதாவது ஒரு தர்காவில் உச்சப்பிள்ளைக்கு போய் தர்காவில் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து தர்காக்கெலாம் போகிறதுக்கெலாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்கள் தர்காக்கெலாம் போக மாட்டோம். நாங்கள் தௌஹீத் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், அரியமானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரியமானில் தான் போய் சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்துட்டு லெமனுமே நான் சேர்த்துருந்தேன் பிரியாணியில். லெமன் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஒட்டாமல் சூப்பராக நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. நான் செஞ்சது மாதிரியே 1 பை 1 நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். 2வது வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்காம நெய்யும் இது குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருந்தேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருந்தேன். அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளும் அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூளும் தான் சேர்த்துருந்தேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. இது 2ம் தான் சேர்த்துருந்தேன். நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நல்லா வெங்காயம் முருகி வெந்து வரணும். அதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டே இதில். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் உண்மையான டேஸ்ட் நம்மளுக்கு வரும். நான் இதை கற்றுக்கிட்டது இப்போ ரீசெண்டாக. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 70% தான் நம்மளுக்கு வந்து மட்டன் வேகணும். மீதியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரியாணியோட தண்ணியிலையும் அந்த பிரியாணியோடையும் சேர்ந்து வெந்து வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் இறங்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. அதே மாதிரி பிரியாணியை வந்து நம்ம தம் உடைக்கும்போது கீழே இருந்து தான் பிரியாணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கறியெல்லாம் மேலே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் சோறு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கறி உடையாமல் நல்லா பீசஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும்.
அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேலேயே நீங்கள் வந்துட்டு தம் உடைச்சிடாதீங்க. அதே மாதிரி பிரியாணியை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் தம் உடைக்கணும். மேலே அதே மாதிரி நெய் விட்டுருங்க தம் போட்டுட்டு. ஏன்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பராக வரும். உடனே நீங்கள் தம் உடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு தான் நீங்கள் பிரியாணி வந்துட்டு உடைக்கணும். இதுதான் பிரியாணியோட மெயின் ரீசனே. இதுதான் பிரியாணியோட இதே நம்மளுக்கு. இது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் ஹஸ்பண்ட்ட கேட்டிருக்காங்க பிரியாணியோட ரெசிபி சொல்லுங்கன்னு. அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு 2 பேர் கேட்டிருந்துருக்காங்க. அன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ரெசிபிலாம் கேட்டாங்க, நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அவங்களுக்காக. அதே மாதிரி வீட்டு அரிசியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டு அரிசி கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு டைம் கொடுத்து வேகும் இல்லையா? அதனால வந்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுவே ஜீரக சம்பா பாஸ்மதினா 1க்கு 1.25 வச்சா கரெக்டாக வரும். நம்மளுக்கு உதிரியாக கொள்ளையாமல் சூப்பராக வரும். இதுதான் பிரியாணியோட சீக்ரெட்டே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் வேகட்டோன்னு ஒரு பக்கம் சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஷிஃப்ட்டு எடுத்துகிட்டு மறு ஷிஃப்ட்டை போடுறேன். ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கழட்டி வீசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு தான் ஃப்ரீயாக வேலை பார்த்தேன். அந்த ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு ப்ரேயருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம்லாம் நம்ம ட்ரெஸ்ஸில் இறங்கியாச்சு, நார்மல் ட்ரெஸ்ஸில். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியுமே கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். தண்ணி கொதிக்காமல் அரிசி போடக்கூடாது. நல்லா தண்ணி மலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். பிரியாணியோட அரிசியை வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி வேகிற நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்துட்டு இது அரிசியை ஊற வைக்கணும். அதாவது 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் உங்களுக்கு அரிசி. அதேமாதிரி அரிசியுமே வந்துட்டு கிளாசிக்கில் வாங்கிக்கிறங்க, ஓல்டு அரிசியாக வாங்கிக்கிறங்க. ப்ளூ அண்ட் மெரூன் கலரில் பாக்கெட்டில் வாங்கிக்கிறங்க அரிசி. சூப்பராக இருக்கும் அந்த அரிசி, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுதான் நியூ அரிசியாக வாங்கிடாமல் ஓல்டு அரிசியாக வாங்கிக்கிறங்க. ப்ளூ அண்ட் மெரூன் கிளாசிக்னு போட்டிருக்கோம். இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கிளறி விடுற மாதிரி வரும். கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியும் அரிசியும் நல்லா நம்மளுக்கு ஒன்றா வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தம் போட்டுக்கலாம். நான் 2 கிலோ பிரியாணி செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டி 2 கிலோ வரும். அதாவது 1 கிலோ அரிசி 1 கிலோ பிரியாணி வரும். அதே மாதிரி நல்லா பெரிய சட்டியிலையுமே செஞ்சுக்கிறோங்க. இப்போ வந்துட்டு தம் போடுறதுக்காக என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கொஞ்சம் சட்டியை தூக்கிக்கிறேங்க, நான் வந்துட்டு தம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பிரியாணி சட்டியை தூக்கிட்டாங்க, நான் தம் போட்டேன். இப்போ நல்லா தம் ஆகி வந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நெய் ஊற்றி தம் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு பிரியாணியை வந்துட்டு நல்லா கீழே இருந்து தான் எடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுக்கணும் பிரியாணியை. மேலே இருந்து அள்ளக்கூடாது பிரியாணியை, கீழே இருந்து அள்ளி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சமமாக்கி விட்டுக்கோருங்க. பிரியாணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு தம் உடைங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. நெய் ஊற்றி போட்டு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு தம் உடைக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். லாஸ்ட்டாக வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொண்டுட்டு வந்து அரியமனில் சாப்பிட்டுட்டு ஒரு 4:45 நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். வர்ற வழியில் அன்னாசி பழம் மாங்காயெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட். சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. பிரியாணியுமே நிறையா கொண்டுட்டு போயிருந்தேன். எல்லாருமே லேட் ஆகிடுச்சின்னு கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தோம். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.